10,000 வருஷத்துக்குள்ள என்ன டேட்டை சொன்னாலும் வருஷத்தை சொன்னாலும் கிழமையை கரெக்டா அடிப்பானா? 7154 ஃப்ரைடே. புரியுது எதுக்கு இவ்வளவு ஆட்டம்? அதானே போன வாரம் நம்ம ஷோக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸ் தான். எவ்வளவு ஃபோன் கால், எவ்வளவு மெசேஜ், ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பசங்க அடங்கப்பா கலக்கிட்டாங்க. இந்த வாரமும் வேற லெவல் பெர்ஃபார்மர்ஸ்லாம் வந்திருக்காங்க. ரொம்ப டிலே பண்ண வேணாம், நானும் ரொம்ப கியூரியஸா இருக்கேன் உங்களை மாதிரி. ஷோக்குள்ள போயிடலாமா? இது கம கம மனம் நலம் தரும் தினம். ஆர்கேஜி நெய் வழங்கும் சூப்பர் ஹீரோஸ். ஸ்பெஷல் பார்ட்னர் இந்தியாஸ் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ. கிட்ஸ் ஸ்டைலிஸ்ட் பார்ட்னர் செல்வா கிட்ஸ் வேர். பவர்ட் பை அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப். நம்ம சூப்பர் ஹீரோஸ் நிகழ்ச்சியில் வர ஒவ்வொரு குழந்தையுமே ஒவ்வொரு டேலண்டோட வர்றாங்க. அந்த வரிசையில் இந்த வாரம் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர் யாருன்னு பார்க்கலாமா? லெட்ஸ் வெல்கம் ஹர்ஷிதா. அஃப்ரிக்கா மெட்டாரிக்கா லைஃபே டான்சிங் ஷோவா. நான் மைக்கேல் ஜாக்சன் நிலவு நிலவு நடு காட்டட்டா. நான் ஹித்திக் ரோஷி வளைவு நெளிவு அது செக்கட்டா. நான் பரிஷ்ணி கோவி நடக்கும் நடைய ஒரு பேலே தான். நான் பிரபு தேவி கடக்கும். ஹர்ஷிதா, உங்களை பற்றி சின்ன இன்ட்ரோ. ஹாய், என்னோட பேர் அஷிதா. நான் சென்னையில் தான் இருக்கேன், மயிலாப்பூரில் இருக்கேன். நான் டான்ஸ் 2 வருஷமாக கற்றுன்னு இருக்கேன். எங்கள் மாஸ்டர் தான் சொல்லித்தராரு. ஹர்ஷிதா எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? எத்தனாவது படிக்கிறீங்க? நான் ராமரத்தினம் ஸ்கூல் படிக்கிறேன், 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். மயிலாப்பூர். மயிலாப்பூர். ஹர்ஷிதா, உங்களை பற்றி நாங்கள் ஒரு ஏவி உங்களை பற்றி ரிசர்ச் பண்ணியிருக்கோம். அதை பார்க்கலாமா? பார்க்கலாம். ஏவி ப்ளீஸ். ஹாய், என் பேர் அஷிதா. நான் விசாலாட்சி தோட்டத்துலேருந்து வரேன். நான் ஒரு பீகல். நான் ஹித்திக் ரோஷி வளைவு நெளிவு அது செக்கட்டா. நான் அர்ஷியோட அம்மா பேசுகிறேன். அவளுக்கு டான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. நான் வீட்டு வேலைக்கு போய் தான் 10 பாத்திரம்லாம் தேய்ச்சி தான் நான் வீட்டில் பசங்களுக்கு சாப்பாடு ஆக்கி போடுறது எல்லாம் போடுறது. நான் வேலைக்கும் போயிட்டு வீட்லேயும் வந்து பார்க்கணும், என்னால் ரொம்ப முடியல. ஏற்கனவே 2 வீட்டு வேலை இல்லை. நான் வாடகை கட்டிக்கின்னு வாடகை மெயின்டைன் பண்ணிக்கின்னு இது பண்ணிக்கின்னு இருக்குது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு பாத்திரம் தேய்ச்சி தருவா, வீடெல்லாம் பெருக்கி துடைப்பா, துணி கூட துவைப்பா. எங்கள் துணி எல்லா துணியும் துவைச்சி போடுவா, காய வைப்பா, எல்லாமே பண்ணுவா. ஆனால் சுட்டிட்டானா ரொம்ப பண்ணுவா. நான் அப்பா ட்ரிங்க்ஸ் பண்ணது அவருக்கு பிடிக்காது. அவளுக்கு அப்பா குஷ்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பாட்ட பேச மாட்டா. எங்களுக்குள்ள சண்டை வந்தால் அவளுக்கு அழுக வந்துடும் தானாவே. நீ அப்பா இப்படி இருக்கிறன்ட்டு நீ ஃபீல் பண்ணாதம்மா, நீ உன்னை கடைசி வரைக்கும் நான் வச்சு உன்னை நான் பார்த்துக்கிறேன். அந்த அளவுக்கு எனக்கு திறமை இருக்குது, டேலண்ட் இருக்குது. என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கின்னு அவங்க மாஸ்டர் இப்போ ஒன்று அவளுக்கு ட்ரெஸ்ஸு முதல்ல கொண்டு அவளுக்கு ஷூ அவளுக்கு என்ன தேவைப்படுதோ அது ஓரளவுக்கு அவரால் முடிஞ்சது அவர் செஞ்சுன்னுக்கிறாரு. என் பேர் அருண். நான் ஃப்ரீவே க்ரூன்ட்டு ஒரு டீமை உருவாக்கிட்டு இருக்கேன். அர்ஷிதா சேர்ந்த அது எப்படின்னா, எங்களை இந்த பசங்க குட்டி பசங்களுக்கெலாம் நான் பார்க்கில் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். அடிக்கடிக்க வெளியே இருந்து வந்து பார்த்துட்டே இருப்பா அவள். நான் ஒரு தடவை அவளை பார்த்துட்டு கூப்பிட்டேன், இங்கே வாமா என்னம்மா அப்படின்னு கேட்டேன். மாஸ்டர் இந்த மாதிரி என்னால் டான்ஸ் கற்றுக்க முடியுமா கேட்டால், நான் அந்த பொண்ணை சரி சொல்லித்தரேன்ட்டு ஒரு 4 ஸ்டெப்பு சொல்லி கொடுத்தேன். அப்போவே அவள் பிடிச்சிக்கிட்டா, நல்லா ஆடினா. மோஸ்ட்டாக அவள் காலையில் சாப்பிடவே மாட்டேன். ஏன்னா நானும் நிறைய தடவை கேட்பேம்மா, காலையில் சாப்பிட்றது தான்மா ஸ்ட்ரென்த்து அப்படின்னு சொல்லுவேன். மாஸ்டர் எங்கள் வீட்டில் காலையில் இருக்காது, மதியம் அம்மா டிஃபன் கட்டி கொடுத்துருவாங்க, அது ஸ்கூலில் சாப்பிட்ருவோம், மார்னிங்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லுவாள். அவங்க அம்மாவுக்கு ஒரு நம்பிக்கை வரா மாரி இந்த பாப்பா ஃபஸ்ட்டு ஈவெண்ட்டை வின் பண்ணான்.
எங்கள் வயசு பசங்களே வந்து வின் பண்ணிட்டு தான் அவள் டைட்டில் வச்சாலே. பிரேக்கிங்கிற ஒரு விஷயம் வந்து சென்னையில் அழிஞ்சிச்சு, மோஸ்ட்டாக அழிஞ்சிச்சு. இனிமேல் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை இவ மூலயமா எடுத்துகிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். எங்கள் அம்மா எப்போவுமே என்கிட்ட சொல்லுவாங்க, நமக்கு பிடிச்சது பண்ணால் கஷ்டம் கஷ்டமாகவே தெரியாது. எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நான் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பேன். டான்ஸ் ஆடி என் கஷ்டத்தை ஃபுல்லாக போக்கிடுவேன். நீ கவலைப்படாதம்மா, நீ ஆசைப்பட்ட மாதிரி நம்ம இனிமே சந்தோஷமா இருப்போம். அம்மா வந்துருக்காங்களா? வாங்க வாங்க. சூப்பர், நல்ல அண்ணன். உங்கள் ஏவி கொஞ்சம் எனக்குவே எமோஷ்னலாக இருந்தது உண்மையை சொல்லணும்னா. பட் எல்லாம் சால்வ் ஆகிடும். உங்கள் பொண்ணை பற்றி நீங்கள் தான் சொல்லணும். தொடச்சின்னு சொல்லி எனக்கே வந்துடுச்சு ஆக்சுவலாக. இவளுக்கு இந்த படத்துலலாம் விஜய் நடிக்கிறது, பிரபுதேவா டான்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் அவள் பார்த்துருக்குறா டிவியில். ஸோ இவளுக்கும் கொஞ்சம் ஆர்வம் வந்துச்சு, டான்ஸ் இந்தமாரி கற்றுக்கணும், நானும் டான்ஸில் பெரிய ஆளாக வரணும் அப்படின்ட்டு. மாஸ்டர் ஃபுல் சப்போர்ட் இவளுக்கு. அவர் தான் எல்லாம் கூட்டின்னு போய் காலையில் வந்து கூட்டின்னு போயிடுவார், சாயந்தரம் கூட்டின்னு வந்து விட்டுருவார். அவர் இல்லைன்னா இவங்க இல்லை, அவரால் தான் இந்த அளவுக்கு வந்திருக்கா. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அருண் மாஸ்டர் வந்திருக்காரா? வந்திருக்கிறார். உங்கள் ஸ்டூடெண்ட்டை பற்றி சொல்லுங்கள். அர்ஷிதா வந்து லாக்டவுன் முன்னாடி தான் எங்களை வந்து ஜாயின் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ஈவெண்ட்லேயே நான் பார்த்துட்டேன். நான் ஃபஸ்ட்டே வந்து பசங்களை காம்படிஷன் கூப்பிட்டு போனேன், சீனியர்ஸ்லாம். அப்போ செகண்ட் டேவே நான் வர அடம்பிடிச்சி அங்கேவே அவள் டேலண்ட்டை நான் பிடிச்சிட்டேன். நான் அடிக்கடி இந்த பாப்பாக்களை சொல்கிற ஒரே வார்த்தை தான், நீ வந்து வீட்டு கஷ்டம் எதுவுமே யோசிக்காத, தரமாக வந்தாலே எல்லாமே பின்னாடி ஓடி வந்துடுன்ற ஒரு நம்பிக்கை தான் எப்பயுமே. அவங்க அண்ணங்களே சொல்லுவாங்க, உங்கள் தங்கச்சி தானே அவங்களெலாம் காப்பாற்ற போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஹர்ஷிதாட்ட ஒரே ஒரு கேள்வி, உனக்கு அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா? அம்மா. ஏன்? ஏன்னா அப்பா குடிப்பாரு, அதனாலே அவரை பிடிக்காது. நீ அப்பாட்ட என்னைக்கா சொல்லியிருக்கியா பிடிக்காதீங்கப்பான்னு? அதுக்கப்புறமும் கேட்கலையா? இப்போ இந்த ஷோ உங்கள் அப்பா பார்ப்பாரு, உன் திறமையால் உங்கள் அப்பாவோட பழக்கம் கூட மாறலாம். உங்கள் அப்பாட்ட ஏதாவது சொல்லணுன்னா அப்படியே இந்த கேமராவை பார்த்து சொல்லு. அப்பா நீ இனிமேட்டு குடிக்காதப்பா, நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கலாம்ப்பா. உங்கள் அப்பாவை மாற்ற போகிறது உன்னோட டேலண்ட் தான். அதனால உனக்கு உங்கள் அப்பா மேலாம் கோவம் வந்து அதை டான்ஸில் ஆடி காட்டிடு. ஓகே, இப்போ உன்னோட பெருக்க போகிற பர்ஃபார்மன்ஸை பார்க்கலாமா? பிச்சு உதறிடணும். ஓகே, செட்டியார் போயிட்டாரா? செட்டியாரு போயிட்டாரா?
பாராட்டு. எக்ஸ்ட்ராடனரி டான்ஸ். தேங்க்ஸ்ண்ணா. எனக்கெல்லாம் தரையில் தண்டால் அடிக்கிறதே கஷ்டம், தலைகீழ தலையால் அடிக்கிறியம்மா. எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்மன்ஸ். இந்த தெரி பர்ஃபார்மன்ஸ் உங்கள் அப்பா பார்த்துருப்பாரு. இப்போ என்ன சொல்ல விரும்புகிற? அப்பா, நீங்கள் குடிக்காமல் இருந்தீங்கன்னா நான், தீனா, அம்மா 4 பேரும் நல்லா சந்தோஷமாக இருக்கலாம்ப்பா. நீங்கள் குடிக்காதீங்கப்பா, அப்போ தான்ப்பா உங்களுக்கும் நல்லது எங்களுக்கும் நல்லதுப்பா. ப்ளீஸ்ப்பா குடிக்காதீங்கப்பா. நீங்கள் அவங்க ஏரியா ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்கல்ல, வந்து எல்லாரையும் கூப்பிடு, நீயே கூப்பிடு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வாங்க. வாங்க. எல்லாரும் சேர்ந்து ஹர்ஷிதாக்கு ஒரு போடலாமே. ஹர்ஷிதா, மாஸ்டர், உங்க கேங் எல்லாரும் சேர்ந்து ஒரு சின்ன ஸ்டெப் போடலாமா? கண்டிப்பா நீங்களும் போடுறீங்களா? நான் தான் பின்னி உதறிடுவேனே, எல்லாருக்கும் தெரியுமே டான்ஸ் எப்படி வரும்னு. ட்ரை பண்றேன். அப்புறம் படுத்துக்குவேன் ஜொர்த்தால ஜொர்த்தால ஏன் விட்டாத தொட்டா தூக்கின்னு தொட்டாத தொட்டா கத்துன்னு மிரட்டாத அப்புறம் படுத்துக்குவேன் ஜொர்த்தால நீ தொக்கறனா ஸ்டேடியஸ் தொக்கறனா காடியஸ் லோக்கல் நான் பரட்டு கிரட்டு ஆடனோட டான்ஸ் ஏ மாட்டுக்காத வந்து போஸ்ட் பறந்துடுவேன் பல்ச்சுன்னு வேஸ்ட் வீட்டுல மோசு உண்டா அஷ்டு குண்டானு ஃபர்ஸ்ட் ஜொர்த்தால ஏன் விட்டாத தொட்டா தூக்கின்னு தொட்டாத தொட்டா கத்துன்னு மிரட்டாத அப்புறம் படுத்துக்குவேன் ஜொர்த்தால ஜொர்த்தால ஏன் விட்டாத தொட்டா தூக்கின்னு தொட்டாத தொட்டா கத்துன்னு மிரட்டாத அப்புறம் படுத்துக்குவேன் ஜொர்த்தால. இன்னும் எக்ஸ்ட்ராடினரியான ஸ்டேஜில் வேர்ல்டு வைடாக போய் நீ உன் டான்ஸை கலக்கணும். நம்ம சூப்பர் ஹீரோ ஷோ சார்பா ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். தேங்க்யூ. ஒவ்வொரு குழந்தைக்கும் என்னென்ன டேலண்ட்ல சீரியஸாக நம்பவே முடியலங்க. ஒவ்வொரு குழந்தையும் யூனிக், ஒவ்வொரு டேலண்ட்டும் வித்தியாசமாக இருக்குது. இவ்வளோ டேலண்ட்ஸ்க்கு நடுவில் வீட்டில் போன வாரம் சின்ன குருமா, கல்யாண நாளை மறந்துட்டேன், வீட்டில் வெடிச்சது பெரிய பட்டாசு. ஆனால் ஒரு பையன் 10,000 வருஷத்துக்குள்ளே என்ன டேட் சொன்னாலும் கிழமையை டக்குன்னு அடிப்பானாம். நம்ப முடியல. எல்லாரும் மொபைல் ஓப்பன் பண்ணுங்க, நம்ம அப்படியே செக் பண்ணுறோம். ஓகே, லெட்ஸ் வெல்கம் தீக்ஷன். ஹாய் தீக்ஷன். ஹாய் சார். ஹாய். உங்களை பற்றி அப்படியே. என் பேர் தீக்ஷந்த், நான் 3rd படிக்கிறேன். உங்களோட டேலண்ட்டை பற்றி கேள்விப்பட்டேன், நம்புகிற மாதிரி இல்லை. இல்லை, 10,000 வருஷம்லாம் இருக்கிறதே எனக்கு தெரியாது. 10,000 வருஷத்துக்குள்ளே என்ன டேட்டை சொன்னாலும் கிழமையை டக்குன்னு அடிப்பாராம். நம்ப முடியுதா? இல்லை, இங்கே இருக்கிற ஆடியன்ஸும் சரி, டிவி பார்த்துட்டு இருக்கிற ஆடியன்ஸும் சரி, நம்ம அப்படியே பேரலாக செக் பண்ணுவோம் தம்பி சொல்கிற டேட்டு கரெக்டாக இல்லையான்னு. ரெடியா? கேலண்டர் ஓப்பன் பண்ணுங்க. நீங்கள் ரெடியா? ரெடி. ஓகே, உனக்கான கொஸ்டின் எல்இடியில் வருது. ரெடி? 22 அக்டோபர் 7154. ஃப்ரைடே. இந்த மாதிரிலாம் ஒரு வருஷம் இருக்கவே தெரியாது. அடுத்த டேட் August 1950. சண்டே. இன்னப்ப படிச்சு முடிக்கிறதுக்குள்ள சொல்றான். அடுத்தது 23 ஆகஸ்ட் 9538. Tuesday. கரெக்டா? நீங்கெல்லாம் அந்த டீம் நினைக்கிறேன். நான் ஒரு செக் பண்ணிக்கிறேன். எனக்கெல்லாம் இந்த மாதிரி வருஷம் கேலண்டர் இருந்ததே டவுட்டாக இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வருஷத்துலேருந்து போகிறேன். சிம்பிளாகவே போவோம். ஜனவரி 1, 2022.
சாட்டர்டே. பிறப்பு மே 1, 2022. சண்டே. சூப்பர். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்னே ஒரு விஷயம், இது யார் கற்றுக் கொடுத்தா, எப்படி கற்றுக்கிட்டீங்க, இதில் என்ன இருக்கு? இது நானே கற்றுக்கினது. நானே கொஞ்சம் குருமா பண்ணுவேன், இது எப்படி நீயா கற்றுக்கிட்ட? எப்பவுமே நான் கேலண்டர் பார்த்தது ரொம்ப பிடிக்கும். கேலண்டர் பார்த்துருக்கும் போது ஒரு நாள் அடுத்த வருஷத்துக்கு என்ன வரும்னு யோசித்தேன். அடுத்த வருஷத்துக்கு பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் 10,000 வருஷத்துக்கு பண்ண ஆரம்பித்தேன். தீக்ஷித், உங்கள் பேரண்ட்ஸை உன் ஸ்டைல்லே இப்போ இன்வைட் பண்ணுறேன், பார்க்குறியா? ப்ளீஸ் கம். அதாவது இந்த மாதிரி ஒரு டேலண்ட் கேள்விப்பட்டதே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 10,000 வருஷம்னு சொன்னோன்னே நான் டவுட் ஆனேன். அப்படிலாம் கேலண்டர் இருக்கானே எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். எப்படி இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான டேலண்ட்? ஆக்சுவலாக அவன் சின்ன வயசுலேருந்து எப்பயுமே நிறைய புக்கு படிப்பான். நாங்கள் அப்சர்வ் பண்ண வரைக்கும் சின்ன வயசுலேருந்து எது பண்ணாலும் அவன் புதுசாக பண்ணணும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும், அந்த மாதிரி நினைக்கிற ஆள். ஹைதராபாத்லேருந்து சென்னை வந்துன்னு இருக்கும். சென்னை வரும்போது நானும் ஒய்ஃப் வந்து இது மாதிரி தீபாவளி எப்போ வருது, பொங்கல் எப்போ வருது, அந்த மாதிரி பேசும்போது இவன் கரெக்டாக சொன்னான். உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியுதுன்னா, இல்லைப்பா நான் கேலண்டர் பார்க்கும்போது இந்த மாதிரி வந்து இதுக்கு முன்னாடி என்ன இருக்கும், எப்போ அமாவாசை வரும், எப்போ பௌர்ணமி வரும், இதெல்லாம் வந்து ஆல்ரெடி அவன் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கான். ஓகே, இதை வந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக மூவ் பண்ணலாம். அப்போ வந்து அவன் சொன்னது வந்து ஜஸ்ட் 3 years. ஓகே, இதை வந்து ஒரு ரெக்கார்டாக க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10 yearsக்கு பண்ணோம். 10 years ஃபார் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் பண்ணோம். அவங்க வந்து அப்ரிசியேஷன் கொடுத்தாங்க. அதாவது அவர் சொன்ன மாதிரி கால்குலேஷன் எப்படி பண்ணான்னா, அவர் வந்து கேட்டோம் நாங்கள், நீங்கள் எப்படி இதெல்லாம் 10 yearsக்கு பண்ணீங்க அப்படி கேட்கும்போது 7 7 7 சம்திங் சொல்லிகிட்டே இருந்தான். எங்களுக்கே கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. உட்காந்து பேசணும், தம்பி நீ சொல்கிறது புரியலை, நம்ம எடுத்துகிட்டு போகிறது ஃபர்தராக போகிறதுக்கு நீ சொன்ன கான்செப்ட் எங்களுக்கு புரிஞ்சாதான் நாங்கள் ஃபர்தராக கொண்டு போவோம் அப்படி பேசணும். அப்போ அவர் அப்புறம் சொன்னார், அம்மா 7 days இல்லையா வீக்கில், ஸோ அந்த 7 கால்குலேஷன் வச்சு சம் மந்த்ஸ் கிளாஸ் இல்லை மந்த்ஸ் கிளாஸ் சேமாக வருமா, இந்த மந்த்ஸ் கிளாஸ் சேமாக வரும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு புரிய வச்சார். ஆக்சுவலாக அவர் அதை புரிய வச்சோடனே நாங்கள் ரெக்கார்ட் போட்டோம் சார் இப்படி சொன்ன மாதிரி. அது அப்ரிசியேஷன் கிடச்சிச்சு. 10 years கிடைக்கும் போது நாங்கள் அவர் அப்ரிசியேஷன் பார்க்கும்போது அஸ் அ ரெக்கார்டு ஹோல்டராக தம்பியை நிற்க வைக்கணும், ஸோ அதுக்கு என்ன ஸ்டெப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பண்ணிட்டோம். அப்போ பார்க்கும்போது ஒரு நம்ம ஏன் 10,000 yearsக்கு போகக்கூடாது அப்படின்ற ஒரு முயற்சியில் கேட்டோம் அவரை. நான் ட்ரை பண்ணுறேம்மா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அந்த 10 yearsக்கே நான் திரும்ப வந்து நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணி கேட்க ஆரம்பித்தோம். எல்லாமே கரெக்டாக அடித்தார். ஸோ அப்புறம் தான் ஓகே நம்ம ஒர்க் அவுட் பண்ணி தம்பியை கொண்டு போகலாம், சம் மென்டல் கால்குலேஷன் பண்ணி அப்படின்ற மாதிரி நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம் சார். இது அதாவது இந்த ஃபார்முலாவோட பேசிக்ஸ் கேட்குறதுக்கே அவ்வளோ நாலேஜ் வேணும் போல இருக்கு. 10,000 வருஷங்கிறது சீரியஸாக அதுக்கு ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சி ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருக்காப்புல. ஏகப்பட்ட அவார்ட்ஸ் வாங்கியிருப்பாப்புல ஆல்ரெடி. இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ரெக்கார்ட் ஹோல்டர் அண்ட் ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ரெக்கார்ட் ஹோல்டர், கிராண்ட் மாஸ்டர், and we completed Guinness World Record successfully. We are waiting for a result. சூப்பர். இப்படி ஒரு மல்டி டேலண்டட் தீக்ஷந்துக்கு கலாம் வேர்ல்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்லேருந்து ஒரு அவார்ட் கொடுத்து நம்மளோட சூப்பர் ஹீரோஸ் மேடையில் ரெக்கக்னைஸ் பண்ண போகிறாங்க. கூப்பிடலாமா? டேலண்டட் கிட்ஸை கலாம்ஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் டீம் ஐடென்டிஃபை பண்ணி ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. அதுவும் நம்ம சூப்பர் ஹீரோ ஸ்டேஜில் வந்து அவார்ட் கொடுக்குறது நமக்கும் பெருமையான விஷயம். வெரி ஹாப்பி டு சி தீக்ஷந்த் இன் அவர் சூப்பர் ஹீரோ ஷோ. கன்கிராட்ஸ். நீங்கள் இன்னும் நிறைய அவார்ட்ஸ் வாங்கணும், நிறைய ஸ்டேஜஸ் போகணும், நிறைய கண்ட்ரீஸில் போய் அவார்ட்ஸ் வாங்கணும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ. இது வரைக்கும் நம்ம சூப்பர் ஹீரோஸ் நிகழ்ச்சியில் இப்படி ஒரு டேலண்ட்டை பார்த்ததே இல்லைங்க. எல்லாரும் வயசுக்கும் திறமைக்கும் தான் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவன் சைஸுக்கும் திறமைக்குமே சம்மந்தம் இல்லை. இவனுக்கு வயசும் 4, ஆனால் செம்மவாள் பையன், திறமையான ஆள். லெட்ஸ் வெல்கம் கோபி.
அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம்ண்ணா. எப்படி இருக்கு கோபி? என் பேர் மிஸ்டர் கோபி. மிஸ்டர் கோபி. மிஸ்டர் கோபி எத்தனாவது படிக்கிறீங்க? பாலோடி. சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க? மால்கம். மால்கம். சறுக்கு மரம் எங்க கத்துக்கிட்டீங்க? மல்லன் ஃபிட்னஸ் சென்டர். எந்த வயசுலேருந்து பக்கத்துக்கிட்ட? 2 வயசு. இப்போ என்ன வயசு? இப்போ 4. 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். சூப்பர். வித்தியை பார்க்கறதுக்கு முன்னாடி உன்னை பற்றி ஒரு ஏவி இருக்குது, அதை பார்த்துடலாமா? அப்படி ஓரமாக என்ன பார்ப்போமா? ஏவி ப்ளீஸ். தமிழகத்தின் மிகப்பெரிய மாவட்டம், விடிமா நகரமாம் விழுப்புரம் தந்த இளமா வேங்கை இவர். முக்கணியோடு முந்திரியும் விளையும் இனிப்பு நகரத்தில் வரலாறுகள் புகழ்பெற எழுதும் புகழ்மிக்க மண்ணில் தன் சுட்டித்தனத்தால் சுழன்றடிக்கும் சுதந்திர தமிழன் இவர். வணக்கம், நான் கோபியோட மாமி பேசுகிறேன். கோபி 2.5 வயசுலேருந்து இங்கே விட்டுட்டு போயிட்டாங்க. நிறையா அவனுக்கு ஆர்வம் இருக்குது எல்லாத்துலேயும், பாட்டு பாடுறதுலையும் ஒரு டைலாக் சொல்கிறதுலையும். ஒரு டைம் சொல்லிக் கொடுத்தா போதும், அது திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பான். ஸ்லேட் எடுத்து வச்சு கூட எழுதுறா கோபி அப்படின்னு சொன்னால் கூட அது டக்குன்னு அதை அப்படியே பிக்கப் பண்ணிப்பான், பிடிச்சிப்பான் அதை. சிறு வயதில் இவரது குறும்பும் துடுக்குத்தனமும் பார்ப்போரை சற்றே விழிதூக்க வைத்தாலும் அந்த சுட்டி குறும்புத்தனமே அசாத்தியமான திறமையை வெளிக்காட்ட உதவியது. அவர் கோபி பார்த்தீங்கன்னா என்கிட்ட வரும்போது 2.5 வயசு, இப்போ அவருக்கு 4.5 வயசு ஆகுது. நல்லா துருத்துருன்னு இருப்பான். நான் 20-30 பேர் கஷ்டப்பட்டு பண்ணுவோம். அவன் சும்மா ஏறி உட்காந்து எதாவது கை காலை தூக்குனாலே அவனுக்கு ஆடியன்ஸ் கூட்டம் வந்து அவருக்கு அல்லும். ஸோ எந்த ஷோ எந்த ஃபங்க்ஷன் போனாலும் அவர் தான் ஹைலைட்டு. தன் 2 வயதில் இருந்து மல்லர் கம்பம் பழகிய இவர் பள்ளி போகும் முன்பே சாதனை படைத்துள்ளார். சாதனைக்கு வறுமை ஒரு தடையில்லை என்பதை நிரூபித்து காட்டியுள்ளார். இங்கே வந்து மிஸ்டர் கோபிநாத்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் கோபிநாத்னா ஒரு மிஸ்டர் கோபிநாத்னா தான் அவர் சந்தோஷப்படுவார். கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது என்ற கிராமத்து பழமொழிக்கு பழக்கப்பட்டவர் மிஸ்டர் கோபி. அவரை சூப்பர் ஹீரோஸ் நிகழ்ச்சியில் அறிமுகம் செய்வதில் மிகவும் பெருமை கொள்கிறது கலைஞர் தொலைக்காட்சி. கலக்கிட்டு இருக்கீங்களே, 2.5 வருஷம் ட்ரைனிங்கில் 4 வயசில் வேற லெவல் டேலண்ட்லாம் இருக்குது. இந்த வாரம் உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க நான் மட்டும் இல்லை, ஆடியன்ஸும் பயங்கர ஆர்வமாக இருக்கும். உங்கள் பெர்ஃபார்மன்ஸை பார்த்துடலாமா? ரெடி? மல்லர் கம்பம் இது நம் தமிழர்களின் பாரம்பரிய வீரக்கலை. ஆனால் நம் பல தமிழர்களுக்கு இந்த கலையை பற்றி தெரியவில்லை. நம் முன்னோர்கள் பயின்ற இவ்வீர மல்லர் கம்ப கலையை அழியாமல் நம் தமிழர்கள் பயில வேண்டும். வளர்க மல்லர் கம்ப கலை, வாழ்க தமிழர்களின் வீரம்.
உண்மையிலே சீரியஸாக எனக்கு இந்த மாதிரி ஒரு கலை இருக்குங்கிறதே இன்றைக்கி தான் தெரியும். பையன் இன்னும் பால்வாடி தான் போயிட்டு இருக்கான். ஆனால் தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பாக பதக்கம் வாங்கி கொடுத்துருவான். கோபிக்காக எல்லாரும் ப்ளீஸ் ஒரே ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன். மிஸ்டர் கோபி சாரோட பேரண்ட்ஸை மீட் பண்ணோம். ப்ளீஸ் வாங்க. உங்கள் பையனோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து இன்னைக்கு டிவியில் பார்க்குற எல்லாருக்குமே புல்லரிச்சிருக்கோம். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷப்படுறேன். சூப்பர். உங்கள் ஊர் பேர்? பொய்யப்பாக்கம். பொய்யப்பாக்கம் கிராமத்துலேருந்து 4 வயசு பையன். அவனோட டேலண்ட் வந்து இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லாக உள்ள தமிழர்கள் பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? உங்கள் பையனோட பெர்ஃபார்மன்ஸ் 4 வயசுலேயே ஒரு பெரிய ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துட்டான். என் பிள்ளையை பார்க்க பெருமா மிகப்பெரிய ஆசையாக இருக்குது எனக்கு. இது பெரிய சந்தோஷம். பெரியவனாய் அவன் என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? அவர் போலீஸை போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் ஊர் மட்டும் இல்லை, உலகமே மிஸ்டர் கோபியை கொண்டாட போகுது. ரொம்ப தேங்க்ஸ். சொல்லுங்கள் மாஸ்டர், உங்களோட எக்ஸ்ட்ராடினரி ஸ்டூடெண்ட்டை பற்றி சொல்லுங்கள். வணக்கம், என்னோட பேர் மல்லன் ஆதித்தன். இந்த கலையை வந்து நம்ம தமிழர்களுடைய பாரம்பரிய கலை. இந்த கலையை வந்து நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பரப்பிட்டு வரோம். கோபி பற்றி சொல்லணுன்னா, அவர் வந்து என்கிட்ட வரும்போது 2.5 வயசு பையன். வரும்போதே அவனை பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவாக இருக்கும். இப்போ 10 பசங்களை பார்த்தா ஒரு பசங்களை வந்து ஓகே நல்லா வருவான்னு ஒரு எனர்ஜி வரும்ல, ஒரு பாசிட்டிவ் வரும்ல, அது மாதிரி அவன் மேலே வந்துச்சு. சும்மா ஜாலியாக சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தான். அவன் நல்லா பிக்கப் பண்ணிட்டான். 2.5 வருஷமாக வந்துட்டு இருக்கான் கிளாஸுக்கு. நல்லா எது சொன்னாலும் பயவிட மாட்டான். பார்த்தீங்கன்னா அவர் ஏஜ் கேட்டகரிக்கு வந்து காம்படிஷனே கிடையாது. ஆனால் வந்து விழுப்புரம் மாவட்ட மலர் கம்பங்கள் வந்து அண்டர் 8ன்னு ஒரு கேட்டகரி போட்டு நடத்துனாங்க. விழுப்புரம் மாவட்டத்தில் அவர் தான் கோல்டு மெடல் வாங்கியிருக்காரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில். இந்தியா லெவல்லே வாங்குவார், அதில் டவுட்டே இல்லை. மிஸ்டர் கோபி, நீங்கள் இந்த மால்கமில் விதவிதமான போஸ்ட்லாம் கொடுத்தீங்கல்ல, அதுக்கெலாம் பேர் இருக்கா? என்னென்ன பேர் ஏதாவது சொல்லுங்கள். ஒரு 2-3 போஸ்ட் பேர் சொல்லுங்கள். குடி, கூர்மாசனம், லெக் பேலன்ஸு, பஜ்ரங்கு, பிளாங்க்கு, டீ பேலன்ஸு, ஒய் ஸ்கேலு, அப்டோம் பேலன்ஸு, ஃபிட்டு, கொக்கு, பச்சைமாசனம், கைத்து மேலே காலை போட்டு கேட்ச். சூப்பர். கேஜிஎஃப்லேருந்து ஒரு டயலாக் சொல்லுவோம், சொல்றியா? சொல்லு. Violence, violence, violence. I avoid, but violence like me. I can't avoid. திறமைங்கிறது நிறைய இடத்துல இருந்தாலும் அது வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றதுங்கிறது ஒரு கொஞ்சம் அதுவே ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் தான். நீங்கள் ஒரு சின்ன கிராமத்துலேருந்து பையனோட திறமையை இவ்வளோ பெரிய மேடைக்கு கொண்டு வந்துட்டீங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? பையனுக்காக நீங்கள் போட்ட எஃபர்ட்ஸ், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
விவசாய வேலை தான் சார் செய்கிறோம். ஒரு நாளைக்கு 100 ரூபா தான் சார் கூலி. 3 பிள்ளைங்களை வச்சு பார்த்துக்க முடியலன்னு சொல்லி தான் சார் இவனை அம்மா வீட்டில் விட்டேன். எங்களுக்கு குடும்பத்தில் ரொம்ப கஷ்டம் சார். நாங்கள் சம்பாதிக்கிறது எங்களுக்கே பத்தாது சார். சரி 3 பிள்ளைங்களை எங்கே சேர்க்கறது, இவன் இங்கிலீஷ் மீடியம் சேர்க்கணும்னு சொல்லியிருந்தான் சார். அதனால் அம்மா வீட்டில் விட்டால் தம்பிங்க பார்த்துக்குன்னு பக்கத்தில் மால்கம் இருக்குது கற்றுக்குன்னு அதன் மூலியமாக எங்கன்னா போயிட்டு குழைச்சிக்கிட்டு இவனாச்சு நம்ம தான் கிராமத்தில் கிடக்குறோம், இவனாச்சும் எங்கன்னா சிட்டியில் போய் பார்த்து இதுவாகட்டும்னு சொல்லிட்டு தான் சார் இவனை இங்கேயே விட்டுருந்தேன். சைக்கிள் கேட்குறான் சார். நாங்கள் செய்கிற வேலைக்கு எப்படி சார் அவனை இப்போ பொறுமையாக தான் இதெல்லாம் செய்யும். உங்களோட வேஜஸ் சேலரி கேட்கும் கண்டிப்பாக அது கொஞ்சம் என்ன சொல்கிறது 3 பசங்களை பார்த்துக்கிறதுக்கு அது எந்த விதத்துலையுமே பத்தாது. பட் கோபி வந்து எனக்கு தெரிஞ்சு உங்களோட எல்லா கஷ்டத்தையும் ஒரே நாளில் போக்கக்கூடிய எல்லா திறமையும் இருக்குது அவனுக்கு. கோபியோட எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸை பார்த்ததுக்கப்புறம் கோபியை இப்படி சிம்பிளாக அனுப்பக்கூடாதுன்னு தோணுது. ஒரு சின்ன சர்ப்ரைஸ் மிஸ்டர் கோபிக்கு. அம்மா கண்ணை மட்டும் மூடிக்கோங்க. எடுத்துக்கோ. ஸ்டாப். இந்த சைக்கிள் உனக்கு தான். டெய்லி நீ இதெல்லாம் ரவுண்ட் அடிக்க போற. தேங்க்யூ. சூப்பர். யூ ஆர் வெல்கம். உங்களோட முதல் ஆசை நிறைவேறிச்சு. அடுத்தடுத்த ஆசையும் சீக்கிரமா நிறைவேறும். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ தேங்க்யூ. பிரம்மாண்டமான பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்க இந்த நேரத்தில் அடுத்து வரப்போகிறது ஒரு டெரர் பெர்ஃபார்மன்ஸ். கராத்தே கிட் ஷாலினி. லெட்ஸ் வெல்கம் ஷாலினி. ஷாலினி, உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ. நான் வந்து டேனியல் தாமஸ் மெட்ரிகேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் படிக்கிறேன். நான் வந்து கராத்தே மாஸ்டர். இது வந்து யார் கற்றுக் கொடுத்தானா எங்கள் அப்பாவும் மாஸ்டரும் 2 பேரும் சேர்ந்து கற்று தந்தாங்க. இதில் நான் ஏன் கலந்துக்கிட்டேன்னா என்ன மாதிரி இருக்க பசங்களுக்கு பாதுகாப்பே இல்லை, அதனால தான் இந்த தற்காப்பு துறையை நான் கலந்துக்கிட்டேன். கொஞ்சம் கராத்தே கிட்ட பார்த்தா எனக்கே ஷிவரிங்காக தான் இருக்குது. டைரெக்டாக பர்ஃபார்மன்ஸ்க்கு போயிடலாமா?
காக்கா. மிரட்டலான அதிரடியான பெர்ஃபார்மன்ஸ் பை நம்மளோட கராட்டே கிட் ஷாலினி. உண்மையிலே பார்த்து மிரள்ற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க. சூப்பர். இப்போ ஷாலினி ஏன் இந்த ஏஜ்லேயே இந்த அளவுக்கு இன்டென்ஸாக கராத்தே கற்றுக்கிட்டாங்கிறது நமக்கு ஒரு கேள்வியாக தான் இருக்குல்ல. அதுக்கெல்லாம் ரீசன் இருக்கு. ஒரு ஏவி பெண்கள் சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கிறாங்கன்னு சொல்ற இதே காலகட்டத்துல தான் ஆசிஃபாவுக்கு நடந்தது போல அக்கிரமங்களும் நிர்பயா வினோதினிக்கு நடந்த விபரீதங்களும் அரங்கேறிக்கிட்டு தான் இருக்கு. காதலிக்க மறுத்தா கத்தியில குத்துறதும், ஆசைக்கு இணங்கலனா ஆசிட் ஊத்துறதும், பஸ்ல போனா பாலியல் சீண்டல், பள்ளிக்கூடம் போனா பாதுகாப்பு இல்ல. பாவம் பெண்கள் என்னதான் பண்ணுவாங்க? இந்த மாதிரியான மனுஷ மிருகங்கள் கிட்ட இருந்து பெண்கள் தங்களை பாதுகாக்கணும்னா கண்டிப்பா இந்த மாதிரியான தற்காப்பு கலைகளை கத்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம். உங்களை பாதுகாக்க யாரோ ஒருத்தர் உங்க கூடவே இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களை நீங்க தான் பாதுகாத்துக்கணும். ஏன்னா காலங்காலமா அடைச்சு வச்சிருந்த பெண் இனத்தோட விலங்க உடைச்சு வெளியே வந்து ஜெயிச்ச பெண்கள்ல இவங்கெல்லாம் ஓர் உதாரணம். குத்துச்சண்டைக்கு ஒரு மேரி கோம், இறகு பந்துக்கு ஒரு PV சிந்து, கிரிக்கெட்டுக்கு ஒரு மித்தாலி ராஜ், விண்வெளிக்கு ஒரு கல்பனா சாவ்லா, இப்படி பல பெண் ஹீரோக்களை பத்தி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆமா, நமக்கு தான் பாதிச்ச பெண்களை பத்தின கவலையும் இல்ல, சாதிச்ச பெண்களை கொண்டாட நேரமும் இல்ல. பெண்களை கடவுளா பார்க்கணும்னு சொல்லுவாங்க. நீங்க எங்களை கடவுளாலாம் பார்க்க வேண்டாம், சக மனுஷியா பார்த்தாலே போதும். ஏன்னா இந்த ஆணாதிக்கம் நிறைஞ்ச இந்த உலகத்துல போராடி ஜெயிச்சு வெளியே வர்ற எல்லா பெண்களுமே இங்க சூப்பர் ஹீரோஸ் தான். அம்மா நீங்க சொல்லுங்க, எந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க இந்த கோச்சிங்? சார் 5 இயர்ஸ் இருந்து பாப்பாக்கு, அது 4 இயர்ஸாக போயிட்டுருக்கா கராத்தேக்கு. அவங்க அப்பா கராத்தே மாஸ்டரு. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. அதனால் என் குழந்தை இதை மாதிரி இருக்கக்கூடாது, அதனால் நான் அவங்க அப்பாட்ட அனுப்பிச்சிட்ருக்கேன். சூப்பர். மாஸ்டர் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ ஸ்கூலை பொறுத்த வரைக்கும், கிளாஸை பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேருமே சுட்டி. வீட்லேயும் சேம் அதே மாதிரி தான். சண்டை கிளாஸில் என்ன சண்டை போட்டாங்களோ ஜாலியாக அதே மாதிரி இங்கே போட்டுட்ருப்பாங்க. ஆனால் காம்படிஷன் வந்துட்டாக்கா சீரியஸாக பண்ணிவிட்டு அங்கே மெடலில் தான் வருவாங்க. நிறைய டிஸ்ட்ரிக்ட் லெவல்லாம் பண்ணிருக்காங்களா? டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் போயிருக்காங்க. இப்போ வர சென்னை டிஸ்ட்ரிக்ட் காம்படிஷனுக்கு இவங்க 2 பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க. சூப்பர் சார். இன்னொரு விஷயம், 2 வருஷமாக ஷாலினி என்கிட்ட ஒரு விஷயம் முக்கியமாக கேட்டுருந்தா. என்னால் உண்மையிலே பண்ண முடியல இந்த கொரோனா டைமில். இந்த வருஷம் நான் என்னால் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன். அது இந்த மேடையில் நான் வந்து அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் வச்சிருக்கேன். சர்ப்ரைஸ் இருக்கு ஷாலினிக்கு. கொண்டு வந்துடலாமா? ஷாலினி ஹாப்பியா? நம்ம சூப்பர் ஹீரோஸ் ஷோவில் மிரட்டலான பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஷாலினி இன்னும் பல ஸ்டேஜில் போய் கலக்கணும். கலைஞர் தொலைக்காட்சி சார்பாக ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். வாரம் வாரம் நம்ம கலைஞர் தொலைக்காட்சி 6 வாரமாக போயிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் நம்ம சூப்பர் ஹீரோஸ் தான். இந்த வாரம் நம்ம ஷோவை கலக்கின சூப்பர் ஹீரோஸை கூப்பிட்டு ஆனர் பண்ணிடலாமா? லெட்ஸ் வெல்கம் ஆல் அவர் சூப்பர் ஹீரோஸ். RKG நெய் வழங்கும் gift hampers, check. செல்வாஸ் கிட்ஸ் வேர் வழங்கும் gift voucher worth ₹3000 4 into 3 12K. இந்த வாரமும் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம். அடுத்த வாரமும் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். இது கம கம மனம் நலம் தரும் தினம். RKG நெய்ஸ் சூப்பர் ஹீரோஸ். ஸ்பெஷல் பார்ட்னர்ஸ் வசந்தன் கோ, இந்தியாஸ் நம்பர் 1 டீலர், கிட்ஸ் ஸ்டைலிஸ்ட் பார்ட்னர் செல்வாஸ் கிட்ஸ் வேர் மற்றும் பவர்ட் பை அரசன் சோப். ரொம்ப ரொம்ப நல்ல சோப்.